லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். விவாகரத்து பெற்ற முஸ்லிம் பெண்கள் ஜீவனாம்சம் கோர முடியும் என்ற அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம். இந்த தீர்ப்பானது எந்த வழக்கில் வழங்கப்பட்டிருக்கிறது? அந்த வழக்கின் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். விவாகரத்து பெற்ற முஸ்லிம் பெண்ணுக்கு இடைக்காலமாக ஜீவனாம்சம் வழங்க தெலுங்கானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து அந்த பெண்ணின் விவாகரத்து வழங்கிய அந்த முஸ்லிம் ஆண் முகமது அப்துல் சமத் என்பவர் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி.வி. நாகரத்னா உள்ளிட்ட நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த மனுவை விசாரித்து இன்று தீர்ப்பு கூறியது. அதில் குறிப்பாக இந்த முஸ்லிம் விவாகரத்து பெற்ற முஸ்லிம் பெண்களும் ஜீவனாம்சம் கோரி ஒரு கணவனை அந்த விவாகரத்து பெற்றவரிடம் மனு தாக்கல் செய்ய முடியும் என்றும் சிஆர்பிசி 125வது பிரிவு திருமண பெண்களுக்கு மட்டும் அல்லாது அனைத்து பெண்களுக்கும் பொருந்தும். எனவே விவாகரத்து பெற்ற முஸ்லிம் பெண்கள் ஜீவனாம்சம் கோர முடியும் என்றும் அந்த முஸ்லிம் பெண்கள் சட்டம் இதில் குறுக்கே வராது என்ற ஒரு தீர்ப்பை வரலாற்றுமிக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஜீவனாம்சம் முஸ்லிம் பெண்களுக்கு கோர முடியும் என்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பானது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க நாம் கேட்டோம். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.